ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் வெஜிடேரியன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: சட்டியை காய விட்டு எண்ணெய் ஒரு 200 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, சாஜிரா பொரிய விட்டுட்டு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டு, சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெஜிடேரியன் குருமா நல்லா வாசனையாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு போட்டு புதினா ஒரு கொத்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா கலந்து விட்டு 1.5 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா நல்லா வேக விட்ருங்க. அதுக்கு இடையில வேர்க்கடலை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, வேர்க்கடலை போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 2 தேங்காய் போட்டு அதுவும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு, இதை ரெண்டுத்தையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க விட்டிங்கனாக்கா சூப்பரான ஹோட்டல் குருமா, வெஜிடேரியன் ஹோட்டல் குருமா ரெடி.